அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இது. இந்திய கடற்படையை சார்ந்த ஒரு பெண் மருத்துவர் புகார் கொடுக்குறாங்க. யார் மீதுனா அதே இந்திய கடற்படையை சார்ந்த ஒரு கமாண்டர் மீது. நான் அவருக்கு கீழே வேலை செய்யும் காலங்களில் என்னை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்தார் அப்படின்னு சொல்லி போக்ஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அதன்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொண்டு ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒன்று அப்பாயின்ட் பண்ணி ப்ராப்பராக விசாரிக்கிறாங்க. விசாரணையில் அவர் உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்டவர் மீது குற்றம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும்போது முறைப்படி சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த சோகாஸ் நோட்டீஸை கமாண்டர் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆர்ம்ஸ்டு ஃபோர்ஸ் ட்ரிபுனலில் அந்த நோட்டீஸை சேலஞ்ச் பண்ணுறாரு. இது பொய்யான வழக்கு, என் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணுறார். ட்ரிபுனல் என்ன சொல்கிறாங்க, இது கம்ப்ளைண்ட்டோட ஆரம்ப ஸ்டேஜ், அதனால சோகாஸ் நோட்டீஸை நாங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது, இந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் விளக்கம் நேரடியாக போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து கமாண்டர் டெல்லி ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் போகிறார். அப்பீலையும் அதே உத்தரவு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த உத்தரவை எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் போகிறார். சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராப்பராக விசாரிச்சுட்டு இது ஐசிசி கமிட்டி கொடுத்த நோட்டீஸ் சரிதான், உத்தரவும் சரிதான், அதனால் நீங்கள் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ் என்ன உத்தரவிடுறாங்களோ அங்கே போய் நீங்கள் முறையிடுங்க, அதுவரையும் இந்த சோகாஸ் நோட்டீஸ் டெம்பரவரியாக நிப்பாட்டி வைக்கிறோம், நீங்கள் கேஸுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துறாங்க. இது மாதிரி சட்ட ரீதியான சந்தேகங்களும் விளக்கங்களும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சட்ட காணொலி சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பொதுமக்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.